யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களை இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பணிசுமை காரணமாக வீடியோ டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியலை. இனி டைமுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். வெய்யோன் என்ற வார்த்தை நம்ம நண்பர்கள் பலருக்கு பரிச்சயமாக இல்லாதனால சேனல் நேமை வேலு விளாக்ஸ்னு மாற்றிருக்கோம். இந்த வீடியோவில் பவானி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிரியாணி வெறும் உணவு மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு. ஆரம்பிக்கலாங்களா? செய்ய போகிற பிரியாணியோட அளவை பொறுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு நல்லெண்ணெயை ஊற்றி கூடவே ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது, உணவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பாதி அரவையாக அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உள்ளே சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வணக்கிக்கோங்க. அதிக மருத்துவ குணம் இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து செய்யும் உணவுகளில் பிரியாணியும் ஒன்று. அது என்ன அப்படி மருத்துவ குணம் இருக்கிற பொருள் அப்படின்னு பார்த்தா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா மற்றும் நெய். அடுத்தது நம்ம சேர்க்க போகிற பொருள் பச்சை மிளகா. இது உங்கள் காரத்தின் அளவுக்கேற்ப கூட்டிக்கோங்க, இல்லைனா குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய்க்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது உங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உதவும். பச்சை மிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயத்தை இது கூட சேர்க்குறதன் மூலிமா நமக்கு அந்த மசாலாவோட அளவு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்துக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அது என்னமோ தெரியல, மக்களுக்கு நாளுக்கு நாள் பிரியாணி மேலே இருக்கக்கூடிய ஆர்வமும் மோகமும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா வணங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. ஜீரண சக்தி அதிகம் பண்ணக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தினமும் உணவில் சேர்த்துக்கிறது இன்றியமையாத ஒன்று. அடுத்தது நம்ம சேர்க்க போகிற பொருள் தக்காளி. இந்த தக்காளிக்கு தோல் சுருக்கத்தை போக்கி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. நம்ம வெங்காயத்துக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா தக்காளியை சேர்த்துக்கிறது தப்பே இல்லை. கிலோ 100-200 விற்கும்போது இவ்வளோ தக்காளி எப்படி சேர்க்குறது அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் எனக்கே தெரியாது. உள்ளே சேர்த்த தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிவப்பு மிளகாய் துவையலை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு எப்படி ஒரு ஃப்ளேவர் ஆஃப் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமோ, சிவப்பு மிளகாய்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஹீரோ ஆஃப் பிரியாணி. எஸ், மட்டன் பிரியாணினா மட்டன், சிக்கன் பிரியாணினா சிக்கன். கறியை நல்லா கழுவிட்டு உங்கள் பிரியாணியோட அளவை பொறுத்து கறியை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கறி அந்த மசாலா கூட ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கறியில் லைட்டாக கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொழுப்பு தான் அந்த கறிக்கான ஃப்ளேவரையும் அந்த ஜூஸினஸையும் கொடுக்கும். கறியில் புரோட்டீன் மற்றும் கொலஸ்ட்ரால் இருக்குது. அந்த கொலஸ்ட்ராலை சமாளிக்கத்தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற மூலிகை பொருட்கள் எல்லாமே யூஸ் ஆகுது. என்னதான் மூலிகை பொருட்கள்னு சொன்னாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அதனால் அடிக்கடி சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு கறியை சீக்கிரமாக வேக வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது புதினா மற்றும் மல்லி. இந்த புதினா இலைக்கு ப்ரெஷர் மற்றும் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. மல்லிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த ரெண்டும் மசாலா கூட கலந்ததுக்கப்புறம் ஒரு மனம் வரும் பாருங்கள், அடடடா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஈய பாத்திரத்துக்கு பதிலாக எவர் சில்வர் பாத்திரத்தை வச்சு சமைக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஈயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. பெரிய எவர் சில்வர் பாத்திரம் இல்லாதனால ஈய பாத்திரத்தை வச்சு சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உள்ளே சேர்த்த கறி மசாலா கூட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா கலரி விட்டிங்கன்னா தான் அந்த கறியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அந்த கறிக்கான சுவையவே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிற பொருள் தயிர்.
இந்த தயிரில் நல்ல கொழுப்புக்கள் அதிகமாக இருக்குது. உள்ளே சேர்த்த தயிரை கறியோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயிரை நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய பொருளை தான் நாம் இப்போ சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசால் பவுடர். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம இது வரைக்கும் கடையில் பேக்கெட்டில் வர எந்த ஒரு மசாலாவையும் சேர்த்துருக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்ய ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை வச்சே பண்ணிங்கன்னா அதுதான் உணவே மருந்து. இதே நீங்கள் கடையில் வாங்கி பாக்கெட் மசாலாவை யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் மருந்தே உணவு. இதில் போதுமான அளவு தண்ணியை சேர்த்துட்டு கறி நல்லா வெந்துருச்சா அப்படின்னு ஒரு டைம் கறியை அமுத்தி பார்த்துட்டு, அடுத்தது நம்ம சேர்க்க போகிற பொருள் பாஸ்மதி அரிசி. நல்லா அரிசியை கழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கறியோட வேக்காடு எங்களுக்கு சரியாக பார்க்க தெரியல அப்படின்னா, நீங்கள் இதை அப்படியே குக்கருக்கு மாற்றி கறியை நல்லா விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி கூட அரிசி சேர்த்துக்கோங்க. உள்ள அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சு அதை கலராமல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஏன்னா ரொம்ப கலரினீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எலுமிச்சம்பழச்சாறு. இது உங்கள் பிரியாணிக்கு புளிப்புத்தன்மையை சேர்த்து மேலும் டேஸ்ட்டை அதிகம் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு, இது உள்ளே போட்டிருக்கிற அரிசி நல்லா நம்மளுக்கு வேகணும் இல்லையா, அதனால் மேலே ஒரு மூடியை வச்சு இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடணும். அடுப்போட தீயின் அளவை கரெக்டான மிதமான ஒரு ரேஞ்சுக்கு வச்சு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது கரெக்டான ஒரு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பிரியாணி நல்லா குலையாமல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு தம் போட்டதுக்கப்புறம் எடுத்து அதை கூட கொஞ்சம் கடைசியாக நெய் சேர்த்து கலரி சர்வ் பண்ணிங்கன்னா பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட பவானி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.